சென்னை காவல் ஆணையருக்கு கருப்பு கொடி காட்ட வந்த காங்கிரஸ் நிர்வாகி அப்ரோஸை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். சென்னை வேப்பேரி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாமி தெருவை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி அப்ரோஸ். இவர் தான் வசிக்கும் பகுதியில் சாலை வசதிகள் முறையாக இல்லை என்பதை குற்றம் சாட்டி அவர் மாநகராட்சி அதிகாரிக்கு புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த மாநகராட்சி அதிகாரி மீது கடந்த 24ஆம் தேதி, ஜூலை 24ஆம் தேதி ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதன் அடிப்படையில் காவல் ஆணையருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக கூறி 24ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கருப்பு கொடியோடு காரில் வந்தார். உடனடியாக போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தார்கள். அப்போது வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வெப்பேரி காவல் நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். பெரியமேடு காவல் நிலையத்துடைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய அப்ரோஸ் மீது ஏற்கனவே 9 வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.